ரகுவம்சம் 13ஆம் பகுதி. காற்று இல்லாமல் நெருப்பு பிரகாசமாக எரியாது, சூரியன் இல்லாமல் மேகங்கள் உருவாகாது. மதம் பிடித்த யானைக்கே பலம் அதிகம். அப்படி ரகுவோடு கூடிய திலீபனும் மிகுந்த பலமுடையவனாய் எதிரிகள் இன்றி இருந்தான். ரகு திலீபனோடு இருந்ததால் அவன் குதிரையினை அடக்குவார் எவருமில்லை. இதனால் 99 அஸ்வமேத யாகங்களை எளிதாக செய்து முடித்தான் திலீபன். 100வது அஸ்வமேத யாகமும் நடந்து முடிந்தால் திலீபன் தனக்கு ஈடாக வந்து தன் பதவியினை கைப்பற்றுவான் என அஞ்சிய தேவேந்திரன் அந்த யாகத்தில் இடையூறு செய்ய அந்த குதிரையினை கவர்ந்து சென்றான். கண்ணெதிரே நின்ற குதிரை மாயமாய் மறைந்து போனதில் அக்குதிரையின் காவலர்களின் தலைவனான ரகு மிகவும் வருத்தமும் குழப்பமும் அடைந்தான். என்ன நிகழ்ந்தது என புரியாத அவன் என்ன செய்வது என தெரியாமல் குழம்பிய போது வசிஷ்டரின் ஹோம பசுவான நந்தினி அப்பக்கம் வந்தது. நந்தினி அவன் நிலை கண்டு அவனுக்கு உதவிற்று. அதன் கோமியத்தால் ரகு தன் விழிகளை சுத்தம் செய்ய அந்நேரம் முதல் அவன் மறைவாய் இருப்பதை காணும் சக்தியெல்லாம் தேவர்களைப் போல் பெற்றான். ஹோம பசுவான நந்தினியின் கோமியம் அவ்வளவு சக்தி கொண்டதாயிருந்தது. ரகு தன் யாக குதிரையினை தேவேந்திரன் தன் தேரில் கட்டி கவர்ந்து சென்றதை கவனித்தான். அது தேவேந்திரன் தேரில் அடங்க மறுத்த போதும் அவன் தேரோட்டியான மாதலி மிக திறமையாக அதனை அடக்கி கொண்டிருந்தான். வல்லமையானவனும் மலைகளின் சிறகுகளையே முன்பு வெட்டி வீழ்த்தியவனுமான தேவேந்திரன் இப்படி கிழக்கு பக்கமாக செல்வதை கண்டான் ரகு. ரகு அந்த தேரில் இருந்தவனை உற்று கண்டான். அவனுக்கு 1000 விழிகள் இருந்தன. அவன் குதிரைகள் பச்சை நிறத்தில் இருந்தன. அதனால் அவன் தேவேந்திரன் என்பதை அறிந்த ரகு உரக்க சப்தமிட்டான். தேவேந்திரா, தர்மத்தை செய்யும் தேவர்களின் அரசன் நீ. யாகத்தின் முதல் பாகத்தை வாங்க கடமைப்பட்டவனும் நீ. அப்படியான நீ இப்படி யாக குதிரையினை கொண்டு செல்லலாமா? உன்னால் யாகம் தடைப்படலாமா? இது உன் தகுதிக்கு அடுக்குமா? மூவுலகுக்கும் அரசனானவனும் எல்லாவற்றையும் காணும் சக்தி படைத்தவனுமான தேவேந்திரனே, புனிதமான யாகத்திற்கு அசுரர்கள் அரக்கர்களால் இடையூறு வந்தால் அவர்களை விரட்டிவிட்டு யாகத்தை காக்க கடமைப்பட்டவன் நீ. ஆனால் நீயே இப்படி யாகத்தை குலைப்பது வேலியே பயிரை மேய்வதற்கு சமம் அல்லவா? யாகத்தை காக்க கடமைப்பட்டவன் என்பதால் நீ இந்த குதிரையினை விட்டு விடுவதே முறை. வேதங்கள் உரைக்கும் தர்மத்தை உலகில் காத்து நிற்க வேண்டியவனும் அதை எடுத்து காட்ட வேண்டியவனுமான நீ எல்லோருக்கும் நல்ல உதாரணமாய் இருத்தல் வேண்டுமே தவிர யாகத்தை குலைத்தவன் எனும் பழியினை ஏற்றல் கூடாது. தன் விருப்பமின்றி மானுடரால் தன்னை காண இயலாது. தான் குதிரையினை அபகரித்து யாருக்கும் தெரியாது என நினைத்த தேவேந்திரன் ரகுவின் இந்த கேள்விகளை கேட்டு அதிர்ச்சி அடைந்தவனாய் தன் தேரை நிறுத்தினான். 13ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.